சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், பரணி டிவி நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலாவதாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தோடு மிக சிறப்பான இலக்குகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கத்தின் சார்பிலும் நெல்லை டாக்ஸ் குழுவினர் சார்பிலும் மனதார வாழ்த்துகிறோம். இந்த புது ஆண்டுல நியூ இயர் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது மைண்ட்ல வந்துடும். அதாவது நிறைய பேர் ஜிம்முக்கு சேருவாங்க, நிறைய பேர் வாக்கிங் ஜாக்கிங் போவாங்க. ஒரு வாரம் பயங்கர இதா இருப்பாங்க. அதுக்கப்புறத்துல ஜிம்ல எல்லாம் கூட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வாக்கிங் போறவங்க எல்லாம் போவாங்க, அப்புறம் சோம்பேறியா மாறிடுவாங்க திருப்பியும். அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது எல்லா ரெசல்யூஷனுக்கும் பொருந்தும். நாட் ஓன்லி ஹெல்த் ரிலேட்டட், வேற ஏதாவது ஹேபிச்சுவலா ஏதாவது பண்ணா கூட அந்த ஒரு வாரம் பண்ணுவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் நலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல திருமூலர் திருமந்திரத்துல அருமையா சொல்லியிருப்பாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் அந்த ஹெல்த் ரிலேட்டடா அந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஃபரன்ஸ்னால நிறைய சின்ன வயசுல நிறைய இதை நம்ம பாக்குறோம். ரெண்டுமே நம்ம பாக்குறோம். அதனால இந்த வார நெல்லை டாக்ஸ் யாரை பேச போறோம், யாரு கூட பேச போறோம் அப்படின்னா, ஃபிட்னஸ் கோச், அதாவது உடல் நலம் சார்ந்த அந்த விஷயங்களை மிக அருமையாக கையாண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெரிய மராத்தான் ரன்னர். ஸோ நெல்லை ரன்னர்ஸ் என்கிற அந்த குழுமத்தினுடைய முக்கியமான ஒரு செயல்பாட்டாளர். அவர் திரு ரவி வெங்கடேஷ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். ரவி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சங்கர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. முக்கியமான நேரத்தில் தான் நீங்க இதை கூப்பிட்டுருக்கீங்க. ரெண்டு ரீசன். நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று, ஃபிட்னஸ். கண்டிப்பா நெல்லை மேரத்தான் நெக்ஸ்ட் மந்த் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம எலாபரேட்டா பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சார், உங்களோட சொந்த ஊர் சொல்லுங்க, உங்க சின்ன வயசு எப்படி இருந்தது, கல்வி, அதை பத்தி ஷார்ட்டா சொல்லுங்க சார். நான் பிறந்து வந்தது எல்லாமே திருநெல்வேலி தான். படிச்சது சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை. அப்புறம் ராயல் ஜான்சன் சொல்லுவாங்க. அப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர். அங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அசோக் லைனில் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் அது என்ன ஸ்விட்ச் ஓவர் டு ஐடி. எல்லாரும் மாதிரி ஐடியில் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டு, நீங்க அப்போ ஒரு ஐடில ஒரு சீனியர் பேட்ச்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்துல. ரொம்ப நாள் ஆச்சு. அதில் ஒரு 20 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யூஎஸ்ல இருந்தேன். அப்புறம் பேக் டு திருநெல்வேலி. அந்த ஒரு பாசத்துல வந்தாச்சு. இப்போ ஆமா, அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதே சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல. இப்போ என்னோட பேஷன், ரொம்ப நாள் பேஷன் கண்டினியூ பண்றேன். ஃபிட்னஸ் கோச்சா, ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் சர்டிஃபிகேஷன் எடுத்துட்டு ஃபிட்னஸ் கோச்சா. அப்புறம் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலிங்க இருக்கிறாங்க. ஸோ என்னோட கடமைகள் அப்படி போயிட்டு சார். ஏன்னா ஐடில இருந்து யூஎஸ் அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி நம்ம சொந்த ஊர்ல செட்டில் ஆகி உங்க பேஷனை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கிரேட். ஸோ சார், நம்ம ஊரை பத்தி நீங்க சொன்னதுனால சொல்றேன். அதாவது நம்ம திருநெல்வேலி மண் அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களில் விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய கொண்டு வந்த மண். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கட்டும். அதாவது நம்ம ஹாக்கியில நம்ம பெரிய பெரிய மெடல்கள் அடிச்சது. இந்தியன் ஹாக்கி டீம்ல நம்ம ஊர் மக்கள் ஜான்ஸ் சேவிஸ்னு போட்டி போட்டு போன ஊரு. அதுக்கப்புறம் வாலிபால்ல மாடசாமி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தடகள போட்டிகளையும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி அந்த ஒரு விளையாட்டுத்துறைக்கே உரிய அந்த மண் இப்போ ஃபிட்னஸ்க்கு எப்படி இருக்கு, உங்களை பொறுத்தல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 3 ஜென்ரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து கூட ஒரு புது ஜென்ரேஷன் உருவாயிருக்குங்கிறாங்க. ஆமா, நியூ இயர் 1ல இருந்து நியூவா ஒரு ஜென்ரேஷன் பேர் சொன்னாங்க. நான் அது
கவனிக்க மறந்துட்டாரு. கரெக்டா? ஓகே, சொல்லுங்க சார், உங்க இது எப்படி ஃபிட்னஸ் நம்ம ஊர்ல இப்ப எப்படி இருக்கு? ஃபிட்னஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, திருநெல்வேலியில வந்து நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு ஃபிட்னஸ்க்கு. அண்ட் பசங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பெரியவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா அந்த முக்கியத்துவம் வந்து இப்போ படிப்பை நோக்கி ரொம்ப ஒரு போறதுனால பசங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. வெளியில போய் விளையாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. அது வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங். அப்புறம் ஒரு அப்புறம் நம்ம வேலை, அப்புறம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப்ல அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 40+ வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு ஆர்வம் வரும். இன்னொன்று வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து அப்பதான் வந்துட்டு நமக்கு பிடிபடும். ஸோ அந்த அடல்ட்ஸ் வந்து ஃபிட்னஸ்ல வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். எஸ்பெஷலி வந்து லேடிஸ் ஃபிட்னஸ்க்கு வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஸோ அதான், அதாவது நம்ம ஊர்லயாவது அட்லீஸ்ட் நிறைய கிரவுண்ட்ஸ் பார்க்குறோம், பிளே கிரவுண்ட்ஸ். இங்கே அது கூட கிடையாது சிட்டிஸ்லாம். நம்ம ஊர்ல எல்லா ஸ்கூல் கிரவுண்ட்ஸுமே நல்ல பெரிய பெரிய கிரவுண்ட்லாம் இருக்கு. ஆமா, ஜான் ஸ்கூல், இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல் ஜான் ஸ்கூலோட கிரவுண்ட் தான் வந்து பெரிய கிரவுண்டு. பெரிய கிரவுண்ட். அங்கே சின்ன வயசுல விளையாண்டதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கு. ஸோ ஃபிட்னஸ்ன்றது வந்துட்டு பசங்களை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கம்மி தான். வெளியில வந்து அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஸோ அதை நோக்கி வந்து போறதுக்கான டைமும் இல்லை அவங்களுக்கு. ஸோ கரெக்ட். மற்றபடி நிறைய தின்னுறது டைம், நிறைய 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 அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்துட்டு தேவைப்படுது இந்த காலத்துல. ஓகே ஓகே சார். இன்னொரு விஷயம் சார், அந்த முந்தைய காலகட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் உழைப்புகள் நிறைய இருந்தது இல்ல. இப்போ விவசாயி மட்டும் இல்லாம மத்த எல்லாருமே ஓரளவுக்கு உடல் உழைப்புகள் இருந்தது. எக்ஸாம்பிள் நீங்க பெண்களை பத்தி சொல்லும் போது கிரைண்டர், ஆட்டு உரல்லாம் இருந்துச்சு அப்போ. ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய உடல் உழைப்புகள் இருந்தது. இன்னைக்கு காலகட்டங்கள்ல எல்லாமே வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா நம்ம எதுவுமே நோகாம எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உடம்ப வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்னலாம் சார் பண்ணலாம்? அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது பெரிய கொஸ்டின், எனக்கு தெரியும், இது பெரிய டாபிக். பட் ஸ்டில் அது என்னென்ன பண்ணலாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இது பெரிய டாபிக். ஆனா இதோட ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆரோக்கியமா இருக்கணும்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னா வந்துட்டு நடக்கிறது, வேலை செய்யறது, அப்புறம் ஆரோக்கியமா சாப்பிட்றது, இதெல்லாம் தான் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல வந்து இது வந்து நேச்சுரலாவே கிடைச்சது அவங்களோட வேலைகள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைக்கிள்ல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம். அது நேச்சுரலாவே நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பண்ணோம் அப்போ எல்லாமே வந்து. இப்போ அது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது வந்து 2 விஷயம். ஒன்று டயட்டு, இன்னொன்று வந்து ஃபிட்னஸ். இதுதான் நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல செரிமானம் ஆகணும், நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் இப்போ நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது பசங்க. ஸோ ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்துட்டு நம்ம வேலை பழுவுமே வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி தான். 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ வீட்டில் உள்ள வேலைகள், குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அப்புறம் வெளியில் உள்ள வேலைகள், இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். அதனால ஃபிட்னஸ்க்கு தேவையான இது எல்லாம் இருக்கும்போது வந்து நம்மளால வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஆக்டிவா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி வந்து 40+ போனீங்கன்னா இப்போவே வந்து சுகரு, ஹார்ட் அட்டாக்கு அண்ட் ப்ரெஷர், இது எல்லாமே வந்து நார்மலாகவே வந்துடுது. முன்னாடிலாம் வந்துட்டு 60க்கு மேலலாம் வந்து இதை கேள்விப்படவே மாட்டோம். 60க்கு மேலே தான் வந்து கேள்விப்படுவோம். இப்போ 40, 30s கூட வந்து தான். இல்ல சார், ஒரு காலத்துல சுகர்னா ஒரு பணக்கார வியாதின்னுலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி பொது வியாதி ஆகி போச்சு. அப்புறம் நீங்க ஒரு பாயிண்ட் முக்கியமா சொன்னீங்க, ஜிம்ல சேருவாங்க அப்புறம் வந்து விட்டுருவாங்க, ரெசல்யூஷன் எடுப்பாங்க விட்டுருவாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கும் அது பொருந்தமான்னு தெரியல, எனக்குலாம் அது பொருந்தும். இதுக்கு வந்து ஒரு நான் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அந்த மோட்டிவேஷன் வேணும். ஃபிட்னஸ்க்கு எல்லாருக்குமே மோட்டிவேஷன் இருக்காது. அந்த மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு குழு இருக்கணும். நம்ம வந்து அது சம்பந்தமா பேசுறவங்க கூட இருந்தா அதை பத்தி யோசிப்போம். நம்மள இன்னும் 2 பேர் கூட்டிட்டு போவாங்க, வாங்க நம்ம போகலைன்னா கூட வந்து வாங்க போகலாம். தூண்டுதல் வேணும், கண்டிப்பா தூண்டுதல் வேணும், மோட்டிவேஷன் வேணும், நல்ல ஒரு ட்ரெயினர் வேணும். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ஒரு
கோச்சிங்கோட பண்ணணும். இது எல்லாமே வந்து இருந்ததுன்னா அதை நோக்கி வந்து நிறைய பேர் போவாங்க, விட மாட்டாங்க. விட்டாலும் வந்துட்டு ஒரு வாரம் விட்டா கூட வந்துட்டு என்ன நீங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு ப்ரொலாங்டா அதை பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். 3 மாசம் 6 மாசம் பண்ணும்போது வந்துட்டு நம்மளோட நேச்சுரலாகவே வந்துட்டு நம்ம மைண்டு நல்லா இருக்கும். நம்மளோட சுகர் லெவலோ இல்லை வந்து பிளட் கண்டென்ட் உள்ள லெவலோ இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரென்சஸ் நிறைய தெரியும். நல்ல செரிமானமாகும், நல்ல தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பெனிஃபிட் வந்து லாங் டேர்மில் பண்ணும்போது தெரியும். அந்த லாங் டேர்மில் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எதுவுமே வந்துட்டு ஒரு பழக்கம் வரணும்னா வந்து பழக்கத்தை மாற்றணும்னா வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்களா? ஈஸி இல்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி குழுக்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ரன்னிங் கிளப் இருக்குது திருநெல்வேலியில், சைக்கிளிங் டீம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. குழுவுல நம்ம ஈடுபடுத்திக்கிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்துடும் நம்ம போகணும் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ரியல் ஃபேக்ட். திருநெல்வேலியில வந்து ஒரு 7 வருஷமா வந்துட்டு இந்த ரன்னிங் குரூப் இருக்கு. அதுல நிறைய பேர் வந்து புதுசா வந்து வாக் பண்ணிட்டு இருந்தவங்க, 40+ இருந்தவங்க, 50, 60 இருந்தவங்கலாம் வந்துட்டு இப்போ ரெகுலரா வந்துட்டு ரன்னர்ஸாவே ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த குழுனால தான் நடந்துச்சு. அந்த குழுவில் வந்துட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, வேரியஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம ஏஜ் குரூப்பு, நம்மளோட பாடி கண்டிஷனில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து குரூப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும். அதாவது இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குற்றால சீசன் மாதிரி மராத்தான் சீசன் நிறைய வர்றதை பார்க்குறோமா சார்? ரொம்ப சந்தோஷம் ஒரு சைடில் பார்க்கும்போது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பா வந்து சார் நார்மல் ஓட்டம் நம்ம ரன்னிங்க்கும் அந்த மராத்தான் ஓட்டத்துக்கு அந்த என்ன சிறப்பு சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நார்மலா யாரும் ஓடுறது இல்லை. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ரன்னிங். நம்ம வெளியில ஸ்ட்ரீட்லலாம் பார்த்து திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு சொல்றேன். ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு ஓடுறவங்க இருக்க மாட்டாங்க, வாக் போவாங்க, ரெகுலராக வாக் போவாங்க. ஸோ அந்த வாக்கிங்லேருந்து வந்துட்டு ரன்னிங்காக வந்து மாறணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும், சேஃபாக பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ரன்னிங் அப்படின்னா வந்துட்டு சும்மா ஓடுறதுக்கு மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஓடணும், எப்படி ஓடணும், அப்படிலாம் வந்துட்டு அதுக்கு சில சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ நாங்களாம் ஒரு ரன்னர்ஸாக இருக்கோம். இது ரன்னர்ஸ் மூலமாக நடக்கிற ஒரு குரூப்பு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்துட்டு இதில் ரன்னர்ஸ் தான். இது நடத்துகிறவங்க எல்லாருமே மேரத்தான் ரன்னர்ஸ், அல்ட்ரா ரன்னர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரன்னிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து கைடன்ஸ் வந்து அவங்க மூலமாக கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஓடணும், எந்த ஸ்டேஜில் ஓடணும், எப்படி வந்து எப்படி இருந்த இன்ஜுரி எப்படி ஆச்சுன்னா வந்து ஓடக்கூடாது, ப்ராப்பராக வந்து ஃபுட் இருக்கணும், ஸ்லீப் இருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து கோச்சிங் இருக்குது. ஸோ வாக்கிங் அப்படின்றது வந்துட்டு நார்மலாக எல்லாரும் பண்ணலாம். ரன்னிங் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு சில சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணோம்னா வரைமுறைகள் வச்சு பண்ணால் பெட்டர். ஏன்னா இப்போ ரொம்ப வெயிட் ஆனவங்க ஓடும் போது டக்குன்னு கால் ஸ்லிப்பாக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ரன்னிங்ன்றது வந்துட்டு அதில் நிறைய விஷயம் இருக்குங்க. ஒரு நெட்வொர்க்கிங் ஆகும், நிறைய நான் சிமிலர் குரூப்ஸை பார்ப்போம். ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட அந்த ஈவெண்ட்டில் வந்து முக்கியமாக மேரத்தானை பற்றி கேட்டிங்க. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய மெகா ஈவெண்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 2500-3000 பேர் ஓடுறாங்க மேரத்தானில். ஸோ இவ்வளோ பேர் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்களா? அப்போ வந்துட்டு நம்ம இது விடக்கூடாது, ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணால் வந்துட்டு அடுத்த தடவை எப்படியாவது வந்துடணும், அந்த ஒரு தொடர்ச்சியாக வந்து அது பண்ணுவாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கிறது நிறைய பேர் இங்கே நடத்துகிறாங்க. அது எல்லாமே நல்ல விஷயம். ஈவெண்ட்ஸ் நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ நல்லாவே வந்து நடந்துருக்கு. ஸோ மராத்தான்ல என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு சார்? அதாவது இத்தனை கிலோமீட்டர் உலக அளவில் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு மேரத்தான் அப்படின்னா வந்துட்டு 42 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல் மேரத்தான் சொல்லுவாங்க. ஹாஃப் கிலோமீட்டர் இது ஹாஃப் மேரத்தானா வந்து 21 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அப்புறம் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் வந்து இப்போ இருக்குது. 5 கிலோமீட்டர் வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேரத்தானில் இருக்காது. அந்த கேட்டகரி வந்து நம்ம எதுக்காக இங்கே வச்சிருக்கிறோம் அப்படின்னா பசங்களை என்கரேஜ் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணி அப்புறம் இது நடக்காத கொஞ்சம் ஓடணும்னு ஆர்வம் உள்ளவங்க புதுசாக வர்றவங்கலாம் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி வச்சா வந்துட்டு அவங்க வருவாங்க. நம்மளும் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணிட்டோமா, அடுத்தது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். இன்னொன்று மேரத்தான் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய விஷயம், இது ஓடணும் ரன்னிங் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் வந்து
கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் ஜாக் பண்ணுவாங்க, ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு ஓடுற மாதிரி வந்துட்டு ஓடுவாங்க, அப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் நடந்து போவாங்க. இப்படி தான் வந்துட்டு நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 100 மீட்டர் ஓடுறது, 100 மீட்டர் ஜாக் பண்ணுறது, 100 மீட்டர் வாக் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் வருவாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஸ்லோவாக தான் போவோம். அண்டு அப்ஜெக்டிவ் இஸ் ஃபிட்னஸும் தேவை, அதை சேஃபாகவும் பண்ணணும். ஸோ இன்ஜுரி இல்லாமல் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மேரத்தானில் வந்து 40 to 21 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த கேட்டகரி ரொம்ப முக்கியம் ஒரு ப்ரொஃபஷனல் மேரத்தானில். அண்டு இன்னொன்று, நெல்லை ரன்னர்ஸில் உள்ள ஒரு வேல்யூஸ் என்ன அப்படின்னா, அந்த வேல்யூஸை பற்றி சொல்கிறேன். கேட்கல நீங்க? அதான் அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். நெல்லை ரன்னர்ஸ் அந்த அமைப்பை பத்தி லைட்டா சொல்லுங்க. அப்புறம் நெல்லை மராத்தான் அப்படிங்கிறது, நான் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், நான் விர்ச்சுவல் இதுக்கெல்லாம் கலந்துக்கிட்டேன். கோவிட் டைம்ல எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு நான் ரன்னிங் போகும்போது எனக்கே ஒரு ப்ரைடா இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, நெல்லை மராத்தானை பத்தி சொல்லுங்க. அதுல நம்ம என்னென்ன இது இருக்கு, அதுல 5 கிலோமீட்டர்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நெல்லை ரன்னர்ஸ் குரூப்பை பற்றி சொல்கிறேன். இந்த குரூப் வந்து ரன்னர்ஸ் வந்து நடத்துகிற குரூப்பு, ரன்னர்ஸ் வந்து நடத்துகிற மேரத்தான். இதில் எல்லாருமே வந்துட்டு மேரத்தானர்ஸ் அண்ட் ரெகுலர் ரன்னர்ஸு, ஒரு ஃபிட்னஸ் லெவலில் ஆர்வம் உள்ள ஒரு பேஷனேட்டான ஒரு குரூப் நடத்துகிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்த ரன்னிங் வந்து எப்படி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன பசங்க வந்து ஓடுறாங்க, ஓடும்போது தண்ணி குடிக்கணுமா குடிக்கூடாதுன்னு தெரியாது, ஒரு ஆர்வத்தில் ஓடிடுவாங்க. அப்போ இத்தனை கிலோமீட்டர் ஓடினா வந்துட்டு இவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு எய்ட் ஸ்டேஷன் வைக்கணும். அந்த எய்ட் ஸ்டேஷனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு இருக்கு. அந்த எய்ட் ஸ்டேஷனில் வந்துட்டு லெமன் இருக்கும், சால்ட் இருக்கும், ஆரஞ்சஸ் இருக்கும், பனானா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரன் பண்ணும்போது தேவையான ஒரு விஷயங்கள், தேவையான நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரன்னராக இருக்கும்போது நம்ம புரிஞ்சு, இது வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க மட்டும்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டவங்க தான் வந்துட்டு இதை தெரியும். அதனால வந்துட்டு நான் அந்த மாதிரி வந்து பண்ணுறோம் இதை. ஸோ 2 சைடும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து போவோம். ஸ்ட்ரெச்சிங்கோட வந்து இதை ஆரம்பிக்கணும், ஸ்ட்ரெச்சிங்கோட முடிக்கணுன்றது வந்து சொல்லுவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிராம்ப்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா வந்து தெரப்பிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து தேவையான ஒரு ஸ்டாண்டர்ட் மேரத்தானுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கும். நெல்லை மேரத்தானில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு வேல்யூனா, டைமிங் மேட்டர்னு ஒன்று உண்டு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேரத்தானில் வந்து டைமிங் மேட்ரு. அந்த டைமிங் மேட்டில் வந்து ஒரு RFID இருக்கும், நம்ம ஃபாஸ்டாகில் இருக்கிற மாதிரி. ஸோ தட் வில் ரெக்கார்ட் யுவர் ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம், ஃபுல் லூப்பும் போயிட்டு வரோமா அப்படின்ற வந்துட்டு ஒரு ரெக்கார்டு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அவங்க போய் எண்டில் போய் அந்த 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 சென்சாரை கிராஸ் பண்ணிட்டு வராங்களா, இதெல்லாம் நிறைய பேர் ஓடும்போது வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ இந்த டைமிங்கை வந்து குவாலிஃபிகேஷன் உள்ள மேரத்தான்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சில மேரத்தான்ஸ் வந்து 21 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ டைமுக்குள்ளே முடிச்சிருந்தா தான் வந்து என்ட்ரே பண்ண முடியும். 42 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ டைமுக்குள்ளே முடிச்சிருந்தா தான் என்ட்ரே பண்ண முடியும், இல்லைன்னா என்ட்ரு பண்ண முடியாது குவாலிஃபிகேஷன். அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டைமிங் இருந்துச்சுன்னா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபோனில் உள்ள ஆப்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய வேல்யூ நம்ம நெல்லை மேரத்தானில். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் மேரத்தானுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள், சேஃப் அண்ட் சிஸ்டமேட்டிக் மேரத்தான் கொடுக்கணும். மற்ற பெரிய பெரிய மேரத்தான்ஸ்லாம் இந்தியாவில் நிறைய நடக்குது. அந்த மாதிரி உள்ள ஒரு மேரத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஊருக்கும் கொண்டு வரணும், திருநெல்வேலிக்கும் கொண்டு வரணும். மக்களும் வந்து RFID வச்சு பண்றது பெரிய விஷயம். ஓகே, ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேல்யூ ஃபார் நெல்லை மேரத்தான். அண்டு வாலண்டியர்ஸ் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த நெல்லை மேரத்தானுக்கு பின்னாடி நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாலண்டியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 200 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு ஈவெண்ட் 200 பேர் மேலே இருப்பாங்க வாலண்டியர்ஸ், அந்த முக்கியமான பாயிண்ட்ல இருப்பாங்க. அப்புறம் இதுக்கான வேலைகள் வந்துட்டு நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாருமே ரன்னர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்றாங்க. இது ஃபிட்னஸ்க்காகவே பண்றது, ரன்னிங்காகவே பண்றது, பேஷனேட்டா உள்ளவங்க பண்றது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஓடினா வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அடுத்த தடவை வரணும், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு
அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ரன்னர்ஸ் கொடுக்கும். அப்பதான் வந்து அவங்க கண்டினியூஸா வருவாங்க, அந்த ஃபிட்னஸ்குள்ள இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான வேல்யூஸ் ஃபார் நெல்லை ரன்னர்ஸ். சூப்பர். ஸோ இந்த நெல்லை ரன்னர்ஸ் குரூப்ல சேர்றதுக்கான எதுவும் கிரைட்டீரியா இருக்கா? அது மட்டும் இல்லாம நெல்லை மராத்தானுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும், அதை பத்தி சொல்லிருங்க. ஓகே, குரூப்ல சேர்றதுக்கு வந்து எந்த கிரைட்டீரியுமே கிடையாது. எல்லாருமே வெல்கம். போத் மென் அண்ட் விமன் எல்லாருமே வெல்கம். அதில் நிறைய ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து சயின்டிஃபிக்காக உள்ள வேல்யூஸ்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணுறாங்க. அதை பார்த்துலாம் வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய கோச்சிங் குரூப்ஸ் இருக்குது, மெட்ராஸில் இருக்குது. அவங்க அதில் திருநெல்வேலியில் உள்ள ரன்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்துட்டு ரன் பண்ணுறதோட ஸ்கெடியூல் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஓடினவங்க வந்து இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓடிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நிறைய ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க, பெரிய பெரிய மேரத்தான்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே. ஸோ நெல்லை மராத்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லுங்க சார். என்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? இது February 2nd, அதை பற்றி சொல்லுங்க. 2025. இன்னும் ஒரு மாதம் எக்ஸாக்டா. இப்போ இருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கும் திருநெல்வேலியில். அதான் வந்துட்டு டேட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன் அப் டு 15th of January. 15th of January வரைக்கும் இருக்கு. நெல்லை marathon.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து போனீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நெல்லை marathon.in அவ்வளோதான். அப்புறம் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கு, ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் குரூப்ஸ் இருக்கு. இதில் இது மூலமா வந்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, அது மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸுக்குலாம் போறோம். ஐ திங்க் நான் லிங்க் இதுல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் பண்ணுங்க. உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை அதுக்கு, ஒரு ப்ரமோஷனுக்கு. நிறைய கண்டிப்பா ஸ்கூல்ஸ்க்குலாம் போறோம். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்டாட்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பசங்க, இவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஓட வைக்கிறோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்பான்சர்ஷிப்பு அது மாதிரி வந்து வாங்கி ஃப்ரீயாக வந்துட்டு அவங்க ஓடுறாங்க. அந்த பசங்களாம் வந்துட்டு ஒரு 400லேருந்து 500 பேர் வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து ஓடுறாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி டிஷர்ட்டு, நல்ல ஒரு குவாலிட்டி மெடலு, அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு சொவினியர் மாதிரி வந்து அவங்க வந்து வச்சுக்கணும். அதை பார்த்தா வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைட் வரணும். அந்த டிஷர்ட் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் வந்துட்டு அது நல்ல குவாலிட்டியாக டிஷர்ட் இருக்கும். திருநெல்வேலியில் வந்துட்டு நீங்கள் நெல்லை ரன்னர்ஸோட டிஷர்ட் வாங்கினா நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஈவெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான. கிரேட் சார், ரொம்ப ஹாப்பி உங்க கூட பேசுனது. பிளஸ் நெல்லை ரன்னர்ஸ் அண்ட் நெல்லை மராத்தானை பத்தி தெரிஞ்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நிறைய பேர் மராத்தானுக்கு போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது, சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம ரியல் பர்பஸை இது சால்வ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 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 எந்தூசியாசம் உள்ள இருக்கவங்க கண்டிப்பா இதுக்கு வரணும். நிறைய பேர் இது வந்து இதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு உத்வேகமா எடுத்துட்டு அடுத்தடுத்த உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில கொண்டு போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மராத்தான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களது குழுவின் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம குழுவில் இருக்கிற ஹரிபிரதான் அவங்க எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்களை சொல்லிருங்க. சொல்லுங்க. இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த வருஷத்தோட காஸ் வந்து ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ். ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் சே நோ டு ரன்னிங். இந்த காலத்தில் அது எஸ் டு ரன்னிங். ஓகே, அதுதான் இந்த காலத்தில் ரொம்ப தேவையானது. அப்புறம் நெல்லை மேரத்தானோட நெல்லை குரூப்போட வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் ஓடுறோம். வாரம் வந்து ட்ரைனிங் இருக்குது. அப்புறம் தாமிரபரணி ட்ரெயில் ரன் ஒன்று நடத்தினோம். அது வந்து அந்த ஒரு ஃபீல், நம்ம வந்து வயல்வெளியில் தாமிரபரணியை ஒட்டி ஓடும்போது வந்து ஒரு ஃபீல் தான் வந்துட்டு நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், சிட்டிஸ்லாம் அது கிடைக்காது. ஸோ இதை நோக்கி ஓடுறவங்க வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக இருந்து வராங்க. வெர்ச்சுவல் ரன்னில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, வெர்ச்சுவல் ரன்னில் வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு திருநெல்வேலியில் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் வாக்கத்தான் ஒன்று நடத்தினோம் ஃபார் விமன். அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுக்கு பண்ணோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 ரன் வந்து எவ்ரி இன்டர்வலில் வந்துட்டு வருஷத்துக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான, அதாவது ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் தான் வந்துட்டு அப்ஜெக்டிவ்.
நாட் ஃபார் ப்ராஃபிட். ட்ரஸ்ட்ல நடத்துறது அப்சல்யூட்லி நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ நம்மளோட கோலே அப்ஜெக்டிவே வந்து எல்லாரும் ஓடணும், நல்ல ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. இந்த ஒரு சார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த இயரோட ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் பத்தியான நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்க நெல்லை மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற மக்களும் இதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, ஓ நம்ம ஊரே இப்படி ஆயிடுச்சு, நம்ம அப்போ நிறைய மாறணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு மிக்க மிக்க நன்றி. ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் நெல்லை மேரத்தான் இது. ஸோ எல்லாரும் வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இந்த ஈவெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும், நல்ல வேல்யூ இருக்கும், மறக்க மாட்டீங்க. மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட். ஸோ அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி. அண்ட் தேங்க்யூ. ஒரு டீம் வருவோம் நாங்க. வாங்க 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 வாங்க, எல்லா பக்கம் வந்து வாங்க, கண்டிப்பா வாங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி.